நான் பாடுற சவுண்டு கேட்கல, உங்க மிருதங்க சவுண்டு தான் நல்லா இருக்கு. உண்மையிலேயே பக்கம் மேல 4 பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர்யா. எந்த ஊர் மேலகார பண்ணீங்கலாம்? காரியாவட்டியா? அடி பின்றாய். ஏத்தா மொட்டை மேல இருந்து பாக்குறியா? வாங்கத்தான் இங்க. சும்மா வாங்க, 25 ரூபா டிக்கெட் தான் வாங்கத்தான். ஒண்ணும் செய்ய மாட்டேன். வாங்க. கிராம மரியாதை வாங்கப்பா. அப்பு யாரு மயன்? யாரு மயன்னு கேட்கிறேன். மைக் சூப்பரா இருக்கு. இங்க வாங்க போ, மாலை வாங்கிக்கங்க. வாசிக்கு மச்சான், சீனி மச்சான், மாப்பிள்ள சூப்பர் மச்சான். மாப்பிள்ள என்ன கல்யாணம் ஆகலையா? என் மகளை இருந்து கட்டிக்கிறீங்களா? இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும். நல்லா இருக்கும். மலர் மாநிலத்தை கௌரவப்படுத்தி அப்ப பால் வண்டி நேரம் பார்த்து ஓட்டுப்பா. எங்களுக்கு பால் ஊத்த விட்டாத. மலர் மாநிலத்தை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். 2012 இந்த மேடைக்கு வந்த எம்கேஆர் உங்கள் அன்பை பெறுவதற்காக 2026 வந்திருக்கேன். ஊரா என் சொந்த வந்தங்கள், வெளியூர்ல இருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. வெளியூர்ல இருந்து வந்தவர் நன்றி. எப்போ இந்த ரோட்டை முள்ள ஒட்டி அடைக்கலாமா? இல்ல பஸ் இடம் பத்தல. சாமியை கூப்பிட்டா வருமா? எங்க ஆத்தா வருமா? முடியாண்டு என் சாமி வருவானா? இங்கே மக்களை காத்து கொண்டிருக்கின்ற அந்த கலிசேரி உடமனத்தான் இங்க இருக்கேன். முனியாண்டி எங்க ஆத்தா மந்தையம்மா தத்துரூபமாக அந்த மக்களை காக்கல கூப்பிட போறேன். அப்படி உட்காருப்பா. சரி வங்காளியா உட்காருப்பா. நான் நம்ம பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி பாக்குறேன். ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் இந்த பண்ண குடியில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த பண்ண குடியில அன்னைக்கு கிழவனுக்கு கிழவிக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது. எங்க கிழவனுக்கு பணவளமும் கிடையாது. இந்த முனியாண்டியும் அந்தயமா தவிர எங்க கிழவன் கிழவுக்கு ஆதரவு யாரும் உள்ள. என்ன நினைக்கிற? இந்த ஊருக்காக வந்த முனியாண்டி கலியாரி கம்மாயா என் கிழமை முனியாண்டிக்கு உடமரம் தாண்டா வடுக்க என்னை நாடு உரம் பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனியா. இந்த கூட்டத்தில என் முனியாண்டி குதிரை எந்த குதிரப்பா வாழ சுருட்டுது. இந்த பண்ணகுடி மந்தையமே கோயில் மாடு வலது கொம்பச்சாக்கி முடா இடுப்பே முறுக்கு முடாய். இந்த பண்ணகுடி கிழமை வளர்த்த மாடு இடது கொம்பச்சாக்கி முடா. இதுவரைக்கும் முடிவிடாத இந்த மாடு இன்னைக்கு மாடி இல்ல கிளம்புதா. கொஞ்ச நேரம் இறங்கி வாடா. அன்னை தந்தை தான் வணங்கே நண்டு நாடு நண்டு
மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முடி இருக்க பாண்டி சவுக்கையில அதான்டா ஆட்டம் ஊட்டி வளர்த்தாரு எங்க மந்தையம்மா ஊட்டி வளர்த்தையத்தா இந்த பொம்பளை பிள்ளைக்கு கூட வந்து காலையத்தா கலியரி கம்மா ஆடுறா கலியரி கிளட்டு போயில நீ ரோச பத்தாம வளர்த்தியாரா மானாமதுரை போய் வாரு என் முனியாண்டி மானாமதுரை போய் வாரு பழத்த தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரப்பா கழுத்துக்கு கருகமணி எலை காளியாத்தாவுக்கு கழுத்துக்கு கருகமணி புறப்பட்டு செல அண்ணே உருதரன் நிறுத்தி எமுள்ள உருதரன் நிறுத்தி வண்ணகுடி சாமி உரம் ஒத்துமையா இருந்து உள்ள ஒத்துமையை ஆயிருச்சு ஆடுதல் நிறுத்தி அம்மா சாமியார் பூரா அங்கிட்டு போங்களா டேய் சாமியார் பூரா அங்கிட்டு போ ஆடு இங்கே மஞ்சள் ஆடாம நாடகத்தை கிடக்காதீங்க சாமியார் பூரா அங்கிட்டு போயிரு ஏய் என்ன இங்கே ஆடு நாடகத்தை கிடக்கவா ஒரு அளவுல ஜாமியான பூரா அந்த விபூதியை போட்டு அப்படியே நிக்கட்டும் பண்ணோடி ஜாமி எங்க பாட்டையன் காலத்துல அன்னைக்கு அடிச்ச செந்தகடு மாறுமா அள்ளி கொடுத்த ஜாம்ப வீண் போகுமா இந்த மந்தையம்மன் அந்த முனியாண்டி தத்துருவமாக இந்த மக்களை காக்கு சாமி அழைக்கக்கூடிய நான் பப்புன்னு அல்ல பரம்பரை கோடாங்க நான் அந்த கலிச்சேரி காளி முனியன் இங்க முனியாண்டி அதனாலதான் இந்த சாமியெல்லாம் அந்த மக்களை காக்கின்றதுக்காகத்தான் இந்த சாமியை கூப்பிட்டது. எல்லாரும் ஒரு கைதட்டலாம், நம்புனா கைதட்டுங்க. தெய்வம் சாமி இல்லாம யாரும் கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் சாமி கும்பிடுறேன் முட்டாள். தெய்வம் தான் தத்துருவமா இந்த ஜாமியில நம்ம கிடையாது. என்ன பங்காளி? சூறாவளி சுரேஷ் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். என் பெரிய தம்மையினை வணக்கம்டா. பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான என் பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என் ஆண் சிங்கங்களை என்றைக்குமே கர்ணன் தான் கர்ணன் தான். ஒரு உள்ள கைதட்ட சுமந்து எங்களை பெற்றெடுத்த என் அன்பு தாய்மார்களே, பொம்பளை எல்லாம் எங்கிட்டு கிடக்கு, 4 பக்கம் கிடக்கல. எங்கிட்டு இந்த ஜெயில உட்காந்தா என்ன தெரியும்? எங்க இடுப்பு தான் தெரியும். என்னடா அது சாமி? ஏப்பா விபூதியா போட்டா நெல்லு. அப்படித்தான் சின்ன கருப்பு நாடகத்துல கருப்பை நிக்கல, கடைசியில கொண்டு போய் கம்மாயில ஓட்டு அமைச்சு விட்டாங்க. சாமி என்பது என்ன? மனிதன் சொல்வதை கேட்பதான் சாமி. நின்றுக்க நின்றுக்க, நீ துடியா இருக்க, நீ இருக்கிறதுனால தானே உன் பிள்ளை நாடே பேர் வாங்குறேன். நீ இல்லைன்னா இந்த இடத்துக்கு இந்திக்காரன் வந்துருவேன். அதான் நடக்கும். அதே உண்மை. அடுத்த வருஷம் பப்புனுக்கு வந்துடுவாங்க, பெட்டிக்கு வரேன். இந்திக்காரன் பானிபூரி ஓட்டையும் பெட்டிக்கு வரேன். மோகன்தாஸ் 5000 கேட்கிறாரு, எனக்கு 350 ரூபா ஒரு கணேஜ் போயில வாங்கி கொடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் உலகத்திலே மனிதனா பிறப்பது பெரிதல்ல. அந்த மனிதனா பிறந்தாலும் அவன் தமிழனா பிறப்பதுதான் உலகத்திலே பெரிய புண்ணியம்.
என் உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கோமாளி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த பண்ணகுடி கிராமத்திலே எங்க பெரியவங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு தான் தெரியும் இந்த கிராமம் எப்படி வந்தது, இந்த கிராமத்தை எப்படி ஒன்று சேர்க்க வேண்டும். ஒரு விழாவை நடத்தக்கூடிய வலியும் வேதனை யாருக்கு தெரியுமன்னா கிராமத்தில் உள்ள பெரியவங்களுக்கு தான் தெரியும். பெரியவர்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா இங்கெல்லாம் என் தம்பி எல்லாம் எந்த கரைச்சலும் பண்ணல. சூப்பர் பண்ணகுடி இளைஞருக்கு சூப்பர். 2 மணிக்கு மேல என்ன பண்ண காத்திருக்காங்களோ அப்படி சொல்ற பாதி பேர் சிரிக்கிறீங்க. சரியா இருப்பா. வணக்கம் பெரியப்பா. இந்த வயதிலையும் உலர்த்தி வாழ வேண்டும் என்று பானிபூரி, அது என்ன ஊழியப்பா? பாப்கார்ன் உழைக்கிறாங்க. எத்தனை வயதானவங்க பெற்ற பிள்ளை சரியா இருந்தால் பெத்த தாய் தகப்பன் 60 வயசுக்கு மேல உழைக்க தேவையில்லை. பிள்ளைகள் சரியில்லாத காரணத்தால் உழைக்கிறான் என் தமிழன். வாழ்த்துக்கள் என் அன்பு நண்பா. நான் நாடக உலகத்துல வந்ததுலேருந்து பானிபூரி இந்த இது வைக்கிறேன் பாப்புக்கான்னு இன்னும் வித்தவாடு இல்லை. டெய்லி அதை சுட வச்சு வைக்கிறியா என்னன்னு தெரியும். அப்பையில இருந்து அதான் வைக்கிறாரா? ஏய் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கள்ளப்பருப்பு ஊற்றவேன் சாக்கடையில் ஓட்டிவிட்டேன். திரும்பி பார்த்தா அரைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னன்னு நாளைக்கு போற ஊருக்கு தெரிய போகுதுன்னு அழைச்சி வச்சிடலாம். ஏன் இந்த உலகத்துல ஏமாறு இருக்க வரைக்கும் ஏமாத்திரம் இருக்கத்தையும் செய்வேன். இந்த உலகத்துல மோகன்தாசனே எல்லாமே கலப்படம். ஆமா, எப்படி சொல்றீங்க? நாட்டு மாடு பசுமாட்டுல கொண்டு வந்து கிரு மாட்டை தவ விடுறேன், கண்டெடுக்கிறேன். கேட்டா ஜல்லிக்கட்டுக்கு தும்முள் லாட்டை கட்ட மாட்டேன். ஆனா நாட்டு மாடுகளையும் தமிழ் இனத்திலே உருவாக்கக்கூடிய அத்தனையும் வளர்ப்பதுதான் தமிழுடைய கொள்கை. அதான் உண்மை. யாரு கேட்கிறா? எல்லாம் கிராஜ் ஆயிட்டானே. ஆனா உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா நம்மளை உயிர் உண்டாக்குனது பெத்த தாய் பாலை தவிர எல்லாம் கலப்படம் தான். அதையும் இப்ப கலந்துட்டாங்க. அப்படி சொல்லுங்க. பொம்பளைய இப்ப பால் கொடுக்கறதுக்கு வலிக்குதான். புருஷனை கூப்பிட்டு சொல்லுது, ஏ அசோக் நான் பேபிக்கு மில்க் கொடுக்க மாட்டேன்டா. இவன் ஏன்டா அழகு போயிடும். அமெரிக்கால போய் அழகு ஓட்டி போயிட்டு வந்து புடுங்க போறேன். பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காத ஒரு தாய்மார் எதற்காக குழந்தை பெற வேண்டும்? என்னைய பொறுத்தல உண்மைதானே. இப்போ பூரா பவுண்டா கேன்ல கலந்துடுறாங்க. பவுண்டா கேன்ல ஆரோக்கிய பாலை காய வச்சு தண்ணியை ஒத்து கரைச்சு பிடிச்சா நான் அடிச்சு ஒரு லிப்பு, அது பேர் என்ன லிப்புலு, அதை மாட்டி பிள்ளைய வாயில வச்சுறாங்க. அவன் சுவஞ்சிட்டே கிடைக்கான். நைட்டு தான் அப்பயும் குடிச்சு போறானே அந்த கேன்ல இருக்க மிச்ச பாலை. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்திலே இந்த கிராமம் என் சொந்த கிராமம் போல் ஒவ்வொரு நடிகரையும் பிறக்கி எடுத்து பேர் வாங்க அமைத்திருக்கிறேன். நாடகம் பேசுனது எங்க அப்பா தானே. அன்பாலயத்தில் எங்க அப்பாட்ட தான் பேசியிருப்பீங்க எல்லாரும். திரும்ப பேர் வாங்குவதற்காக ஒவ்வொரு நடிகரையும் சிறப்பா போட்டிருக்கேன். இதுல ஒன்னும் சோடா இருந்தாலும் அந்த கிராமம் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். முதல்ல இந்த 4 பேர் பேர் வாங்கினார். எங்க அண்ணன் பெருங்கொண்ட ஒரு வாத்தியார் மோகன்தாஸ், அவருக்கு தேதியே கிடைக்காது. நான் அந்த பண்ணகுடி கிராமத்துக்கு நீ வரணும்னு சொல்லி கெஞ்சி கூட்டு. நான் என்ன வாஜி பண்ண சொல்லுங்க முதல்ல. ஆனா எல்லாமே கலை. மோகன்தாஸ் பெரிய ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி தெரியுமில்ல. ஆனா ஹார்மோனியத்திலையும் பேர் வாங்க முடியும். நீதாயா சிங்கக்குட்டி எங்க அண்ணன். அதனை தொடர்ந்து இங்க செவத்த பயலா இருக்கானே, இவன் யாரும் கிடையாது. மாட்டு தாவல்ல எலும்புச்சம்பள கடை வச்சிருக்காங்க. அதே சிவப்பா இருக்கேன். இவன் வேற யாரும் கிடையாது. நீங்க நாடகத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய மிருதங்க சக்கரவர்த்தியை பார்த்திருப்பீங்க. குறிப்பா ஒரு ஆளை சொல்லுவான், அஞ்சூர் நாடு ஏனாதிய மாப்பிள்ள சின்ன ஜெயராஜ். அவர் யார் சிசியன்? டிவி ஜெயஞ்சித்தப்பா சிசியன். 200க்கு பேரும் பெற்ற மிருதங்க சக்கரவர்த்தி உருவாக்கின ஒரு வாத்தியார் யாருன்னா அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பா தான். அவருடைய மாணவர் தான் தம்பி மருது. இங்கிட்டு இருக்கவன் சாதாரணாலா ஒரு காலத்துல பிட்டு பணம் ஓட்டுவேன், திரை ஓட்டு. இன்னமும் ஓட்டுறாப்லையா? இப்ப அவனா அடிச்சுக்கிறேன் செருப்பு எடுத்து தலையில. எதுக்கு ஓட்டு? என் அன்பு தம்பி மணிவேல். எல்லாரும் வண்டி ரேஸ் பாப்பியில மாட்டு வண்டி கோட்டையூர் கணேசன் தெரியுமா? கணேசனுடைய சொந்த தங்கச்சி மயன் தான் இவன். இவன் இல்லைன்னா கோட்டையூர் கணேசனே கிடையாது. எந்த வண்டியும் பார்த்த முடியாது. இவன் தான் ஜானி அள்ளுவேன் மாடுகளுக்கு போறான். வாழ்த்துக்கள். தாளம் எடுத்து கொண்டிருக்கேன். அவன் ஒரு மனநோயாளி. திடீர்னு தாளம் போடுவேன், திடீர்னு போய் டான்ஸ் முதுவை போட்டு உப்பு சோப்பு போட்டு தரைக்கிட்டு இருப்பேன்.
இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பேர் வாங்குறதுக்குத்தான் இந்த வள்ளிதர்ம நாடகம். அதுலயும் இந்த பண்ணோடி அப்படின்னா நடிகர் ஊரம் பயப்படுவாங்க. இங்க 10 மணிக்கெல்லாம் நாடகம் ஆரம்பிக்கும். ஆனா சரியான நேரத்திலே சுதியை போட்டு ஆரம்பிச்சாச்சு. எது வருத்தப்படுறீங்களா? மறுபடியும் சாப்பிட்டு வந்து ஆரம்பமா? பூரா சொந்தம் தான், அவ்வளவுதான். இருக்கிற ஊரும் பிறந்த தாய் வயிறுதான் வேற. எல்லாருமே அண்ணன் தம்பி ஒரு தாய் பிள்ளைதான். என்னைய பொறுத்தவரை எல்லாரும் 1000 வருஷம் வாழ போறோமா? கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு செய்வனை வைக்கிறீங்க? இல்ல கேக்குறேன், செய்வனா என்னன்னு தெரியாம இருக்காங்க. நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. எங்க ஐயா சொல்லுவாங்க. எங்க ஐயா முனியாடிட்ட கேட்டேன், ஐயா செய்வனா என்ன? ஏலே எவனுக்காக ஒருத்தன் செய்யறான் பாடுறான், அது கொஞ்ச நாள்ல சாமி திருப்பி விட்டுருமுடா. அப்புறம் இந்த செஞ்சான் பாரு, அவன் ஆத்தானால வராது நோத்தானால வராதுண்டா. திருப்பி சாமி திரும்பிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்துல முத சாமி யாருன்னா பெத்த தாய் தான், அம்மா தான் முதத்தை. அப்பா நமக்கு எப்பயுமே பிள்ளையார். அம்மா என்ன பிள்ளையார்ன்ற? பிள்ளையார் சொல்லி போடாமல் எந்த ஒரு சுபகாரியங்க தொடங்காது. அதனால அப்பாவை கேட்காம நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதான் பிள்ளையார். நானே கைதட்டேன். பூரா எதுக்குத்தே வந்திய அப்படி வர எங்க அண்ணன் கைதட்டுவாரு. அப்பதானே முத. இங்க இருக்க தம்பிகள்லாம் ஒண்ணு சொல்றேன், பள்ளிக்கூடம் பரிச்செல்லாம் எழுதிலாப்பு. இது யாரு மையவே? இப்பயே ஊசி எடுத்துக்கு தெரியாம ஒரு டாக்டரா வருவேன். ஆமா, அது மாட்டாக்டராத்தான் வருவேன். சின்ன ஊசியா போடுப்பா, மாத்தி எனக்கு குத்தி விட்டுறாரு. எப்ப பார்த்தாலும் ஊசியோட தர்றாங்க. இவன் அறிவு சார்ந்த பிள்ளை. அவங்க அப்பா ஒரு காவல்துறை. அதானப்பா? உன் மயம் போலீஸா வருவேன். வாழ்த்துக்கள், சூப்பர். அப்படி படிக்கணும். நான் நிறைய பேர்ட்ட மேடையில கூப்பிட்டு கேட்கிறேன், திருவள்ளுவர் மனைவி யாருன்னு கேட்கிறேன். அன்னைக்கு ஒருத்தன் தான், அது தெரிஞ்ச ஏன் எப்படி இருக்கேன் தெரியல. விஷயங்களே படிக்க வேண்டும். என் தம்பி இளைய சமுதாயம் தம்பிக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னா, வாவோடு மண்டி தொங்காசு கப்ளிங் ஓஸ். இத சொல்லு உணர்ச்சியா சிரிப்பாங்க. படிக்கணும். ஒவ்வொருத்தரும் சாதிக்க வேண்டும். அப்படித்தான் சாதித்தா. உலக நாடே ஒத்த தமிழனை பார்த்து பயப்படுதுன்னா யாருக்கு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர்தான் கண்டுபிடித்தார். தம்பி இருப்பா, யானை கதை மைத்த புடுங்கின கதை. அதை கேட்டு போய் என்ன பண்ண போற? பிள்ளை வைக்க போறியா? இங்க யாராவது படிச்ச தம்பி யாராவது வாங்கல? என்னடா பண்ண ஓடி வீரம் நிறைந்த பூமி, இப்படி பயப்படுறிய? யாராவது தம்பி வா, சின்ன பையன் வா, சும்மா வா. யாரு வர்றானா அவனுக்கு 200 ரூபாய் பரிசு. காசு இடத்துல உள்ள சில்லற இருக்கா? கைதட்டலாம். இந்த தமிழனை கைதட்டலாம். இத்தனை பேரை கூப்பிடும் போது இவன் மட்டும் வந்தான் என்றால் இவன் வீரத்தை இப்பத்தே மாடு புடி மாடு ஆக போகுது. எதுக்கு வந்தோம்னு இப்பத்தே மூத்திரம் கசிய போதும் முட்டைக்கு. வணக்கம்டா பிள்ளை. இது என்ன ஊரு? நீங்க எந்த ஊரு? அப்பா வேறு? கணேசன். அம்மா? அம்மா அங்க இருக்காங்கன்னா என்ன? வாரலி வா. உங்க அப்பா உங்க அம்மாவை எந்த ஊர்ல வச்சு தாலி கட்டினாரு? மண்டபத்துல வச்சு. பொழைச்சுக்கிறான்டா. அதை அப்பா அம்மா சொல்லி இருப்பாங்க. என்ன அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் நமக்கு யாரு? தாத்தா. கைதட்டலாம். அவர் என்னப்பா செஞ்சாரு? ஏரோப்ளேன் இல்ல, கிளியாஞ்சட்டி ராக்கெட். அப்துல் கலாம் அம்மா பேர் என்ன? அவ்வளவுதான். நீ போய் உட்காரலாம். வாழ்த்துக்கள், சூப்பர். அவனாவது வந்து பதில் சொன்னேன். தெரியாது என்பதை தெரியாது என்று நிமிர்ந்து சொல்லுகிறானே, இவன் தான் நம் மதுரை தமிழன். அந்த பயம் இல்ல பத்தியா? இளங்கன்று பயமறியாது. இப்படித்தானே நிறைய பேர் வாடியில மாடு அது வாட்டுக்கு வந்து ஆளுகளை பார்த்தா பாய். இவங்க 10 பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு சட்டியை தூக்கிட்டு மாடு வெளியே வர என்ன சுரேஷ் வந்தவனே வாடா அவனை போடுறா இந்தா இங்க அழகரு அங்க ஏத்துறா அதுல வெளியே வந்து நோத்தாங்க உமான்றாங்கடா. ஏன் மாட்டை புடிச்சு பாடுறா நோத்தாங்க உமான்டே அவனை போட்டுச்சு மாடு. திருப்பி அவன் சொல்றேன், என் மாடுக்கு வந்து கண்டாலிமை மாடு தெரியல, எப்பயுமே அங்கே நிப்பேன், இன்னைக்கு இங்கே நின்றேன். எத்தனை அறிவு சார்ந்த மாடுகளா இருந்தாலும் வாடியை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய முதலையா இருந்தாலும் அது வீரத்தை காமிப்பதற்காகத்தான் அவன் வளர்க்கிறான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும்.
உண்மைதானே வைக்கலனே? அதே மாதிரி இங்க இருக்க தாய்மார்ல பூரா ஒண்ணு கேட்கிறேன். இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க காலில் தொட்டு கும்புறேன். உங்க மாமியா உங்களுக்கு என்னத்தா வேணும்? பொலந்து ஓச்சு அது ஊரம் சிரிக்குது. மாமியா காலையில தொட்டு கும்பிட்டு அடுப்பு பத்த வைக்கிற பொம்பளையால் இருந்தா கைதுக்கு சுத்தம். அதுக்கு நினைக்குதுங்க. என்ன நீங்க காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? காட்டி கொடுக்கல. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, உங்க தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யார் என்றால் உங்க மாமியார். ஒரு வாரம் பூரா சிரிப்பு தாங்கல. அது காலு வட்டாலே குத்த வேற காலை கும்பிட சொல்றாங்க. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு கட்டபொம்மை வரணும் மட்டும். நானும் பிறந்தது சிவகங்கையா, தங்கம் பிறந்தது ராமநாடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம் தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு. படித்திருக்கார் பேய்க்கரம்மா. அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட அப்துல் கலாம். தமிழன் என்ற ஒரு உணர்வு வேணும். இந்த உலகம் அழிஞ்சாலும் இந்த ஒத்த தமிழன் புகழ் பேசிக்கொண்டே இருக்கும் இந்நாள். அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் அணுசக்தி ஆயுதம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலன்னா இந்நேரம் மற்ற நாடுகள் நம்ம லேஜா நினைச்சு போட்டு தள்ளியிருப்பாங்க, சண்டைக்கு வந்திருப்பாங்க. அவரை பார்த்தே அன்னைக்கு உலக நாடே பயப்படுது. வாழுக தமிழ் வளர்க தமிழ் என்று கூறிக்கொண்டு சரியான நேரத்திலே சரியான நடிகர்கள் வர வேண்டும் என்று பெரியவர் சொன்ன காரணத்தினால நாம டியூட்டியில கரெக்டா இருப்பேன். நான் என்ன கரத்திலும் புனர்மலகக்கூடிய மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பண்ணைக்குடி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற சரி முனியாண்டி சாமி உற்சவலை முன்னிட்டு ஒரு நாடகம் அல்ல 3 நாள் நாடகம் நடைபெறும். காண வருகிறவர்.
நம்மது எங்கனடா இருக்கு இத முத நாடகம் எனக்கு தெரியலையா? அதான் பயந்து இன்றைய தினம் பண்ணகுடி கிராம பொதுமக்கள் சார்பாக தமிழகத்திலே தலைசிறந்த நாடக நடிகரை 2 கார்ல வர சொல்லி பூரா பேத்துக்கும் பிரே ரைஸ் எல்லாமே சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். சோறு வந்து கிராமம் போடாத காரணத்தை சொல்லிடுறேன். கிராமம் ஏன் தெரியுமா இப்போ சோறு ஓடுறதில்ல? எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னா கிராமத்தில் அது பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு கோழிக்கறியை வதக்கி எங்களுக்கு வச்சிருப்பாங்க. அதில் 2 பேர் உப்பு பார்க்க வருவேன். உப்பு பார்க்க வரும்போது ஜெயிச்சா சொல்லுவேன் பெரியப்பு அதில் 2 முணுக்கு வைக்க முடியுமா? இவர் நாடகக்காரங்கடா கோத்தா அப்போ வைக்க மாட்டேன்னா அவரை பாஞ்சிருவாங்க. தண்ணியை போட்டு பாதியை தின்ட்டு நாடகக்காரன் போனோம்னா இலை மட்டும்தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்காகத்தான் பெருங்கொண்ட கிராமம் எல்லாம் சோறு போடுவதில்லை நடிகர்களுக்கு. ஏன் உண்மையை சொல்லணும்ல, அது பெரிய கரைச்சல்லாம் இருக்கு. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இனிமையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி, நீங்க யாரும் போயிடக்கூடாது. இன்னைக்கு வர்ற வள்ளி ஒவ்வொரு பாட்டையும் உங்களை அறியாமே கேட்டு நீங்க கைதட்டு. அப்படி ஒரு சிறப்பான வள்ளியை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது தேன்மொழி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மச்சான் கோதமங்கலம் முத்துச்சிற்பி. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த முத்துச்சிற்பி இன்னைக்கு வந்திருக்க இந்த நாரதர் சூப்பர் சிங்கருக்கு தேர்வானது. ஆனா இந்த மனுஷன் மாதிரி ஒரு இறக்க குணம் யாருக்குமே கிடையாது. முத்துச்சிற்பி நீங்க போய் சூப்பர் சிங்கர்ல பாடியா, நான் கொட்டாய்க்குள்ள பாடுறியான்னு பெரிய விஷயம். 2 பேர் தான் தேர்வானது. 2 பேரும் மாடுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி விஜய் டிவிக்கு போனோம். முத்துச்சிற்பி என்ன நல்ல நேரம் சென்னை பஸ்ல ஏறி சென்னை போயிட்டாரு. இந்த ஆளு தூக்க வரிசையில தூத்துக்குடி போயிட்டேன். இப்போ உப்பு பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டையை போட்டு, தம்பி தம்பி எல்லாரும் கொஞ்சம் இழுத்து உட்காருங்க. அப்போ லாரி அப்போ சித்தப்பு மெதுவா போன சாமி. ஆனா ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனா வணங்குறேன். பெரிய விஷயமையா நம்மளை எல்லாம் உயிரை பாதுகாப்பாக அழைத்து சொல்லக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பு தான். அப்போ ஒரு திருப்பு இப்படி திருப்ப முடியுமா? நீங்க எதுக்கு பயப்படுறியா? நம்ம சேஃப்டி. அவரு என்னடா மேல ஏறாது பெரியப்பா, இதுல ஏறாது, நான் கட்ட ஓட்டுறேன். நல்ல வேலை பைபாஸ்ல வைக்காம விட்டிய நாடகத்தை. இது எதுக்கு இங்க போயிட்டு வணக்கம் அங்க பார்த்து ஓட்டுப்பா ஓன்னு சொல்லிட்டு ஏன் மேல கேஜ் ஆயிரம் பூரா என்னுடைய பெரிய பிள்ளைங்க சித்தம்பாங்க. அதுல முட்டு அந்த லாரியில முட்டி அந்த சேவப்பா இருக்குல்ல அது உதிரணும். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மச்சான். புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது அண்ணே மோகன்தாஸ் அண்ணே. நான் உள்ள பேண்ட் சட்டை மாட்டும் போது 3 வாட்டுக்கு என் சொந்த வந்தவங்களாம் கை தட்டினாங்க. ஆமா. இப்ப நான் பேர் சொல்லும் போது நீங்க பாடுற பாட்டுக்கு நான் கை தட்டுற மாதிரி ஒரு பாட்டு பாடணும் நீங்க. அப்படியா? ஆமா. சரி. மாடு வெளியேறதா புடி வருதான்னு பாப்போம். அன்பு வாத்தியார் பிறந்தகை எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி நாடகத்திலே இந்த 4 இசைக்கருவியும் வாசிக்க தெரிந்த ஒரு கலைஞன் யாரு என்றார் மோகன்தாஸ் அவர்கள் தான். ஒரு பெரிய வாத்தியார். இவருடைய மகன் ஏஆர் ரகுமான் அவருடன் இணைந்து இசையமைத்துக் கொண்டிருப்பதுதான் பெரிய பெருமை. வாழ்த்துக்கள். ஒரு 3 மாசத்துல படம் பண்ண போறேன். அதெல்லாம் பெரிய ஞானமானவர் எனது அன்பு அண்ணன். எங்களை புதிய சேர்ந்த புதுகையில தான் இருக்காரு சங்கத்துல. ஆனா சொந்த ஊரு ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில்னாலே ஒரு மதிப்பு அண்ணா. ஆவுடையார் கோயில் மண்ணின் மைந்தன் பி மோகன்தாஸ் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடம். ஆடல்
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நீதான் சுகம் 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 ஆ, 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 ஹே. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நீதான் சுகம் 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 கண்ணருகு பெண்ணை குடியேறே கையருகு இளமை தடுமாறே பெண்ணை இளநீரிற் பதமாக ஒன்று வாதரவாயுதமாக கண்ணருகு பெண்ணை குடியேறே கையருகு இளமை தடுமாறே பெண்ணை இளநீரிற் பதமாக ஒன்று வாதரவாயுதமாக செங்கனி தலைவன் பசியாரே சென்ற இட தேனில் சுவை பேரு பங்கு பெற வரவா துணையாக மன ஊஞ்சல் மீது பூமல் தூவி புரியவன் நீதானே ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நீதான் சுகம் 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 ஆ, 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 ஹே. ஆசை தரும் பார்வைகள் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பது நீதான் சுகம் 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 அப்புறம் என்ன பேர் வாங்கிட்டிய சார் போச்சு கொஞ்சம் இன்னர் ஏற்றுங்க மாப்பிள்ள வாஜி மைஜட்னா எங்கள் மச்சான் சீனி மச்சான் உண்மையிலேயே நான் நாடக உலகத்துல வந்து அதிக நாள் ஒரு மைஜெட்டை சந்திச்சிருக்கேன்னா அது வாசுகிதான். ரொம்ப நன்றி மாப்பிள்ள, மறக்க முடியாத அவ்வளோலாம். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துமா கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியா அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோப்பூர் மண்ணீர் மைந்தன். பல விருதுகளை வாங்கினாலும் இவனுக்கு பெருமை அல்ல, உனக்கு வச்ச பேர் தாண்டா பெருமை. தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
ஏறிச்சு. அது வாழை பிடிச்சவன் கொட்டையை கடிச்சு விட்டேன். அதே மாடு எரிஞ்சு. மாப்பிள்ள இப்போத்தான் மாப்பிள்ள என் ஒரிஜினல் வாய்ஸே வருது மாப்பிள்ள. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. கையை வைக்காதே மாப்பிள்ள, நோண்டிகிட்டே இருக்கும். லேடிஸ் நம்பர் தர மாட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி. இவன் அடிக்கிறது ஒரு தினசாத்தியா இருக்கு. என்ன அடிப்பு ஓவர். என்ன தம்பி சின்ன வயசுலேருந்து ஆல்ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிய, அந்த மாதிரி என்ன போகிறதா? செரு புஞ்சு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, கலையில எனக்கெல்லாம் அண்ணன். எல்லா திறமையும் வந்துட்டு இருக்கு. ஆனால் சுழி சரியில்லை. நான் சொன்னேன் நாடக ஆடி நல்லா சேர்த்து வைடான்ட்டே. இப்போ சேர்த்து வச்சிருக்கேன் மணப்பாறையில் ஒரு பொம்பளை. நான் காசை சேர்த்து வச்சேன்னா ஏடிஎம் மிஷினே நகட்டிருக்கேன் ப்ரோ. வாழ்த்து என் அன்பு தம்பி. எந்த புள்ளி எந்த புள்ளி, குழம்புக்கு தேவை ருசிக்கு புலி, நாடகத்துக்கு ஆல்ரவுண்டுக்கு சொந்த ஊர் எந்த புள்ளி. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் கைதட்டு வாங்குவாரா? தம்பி நீ அடிச்சு இங்க கைதட்டு வாங்கினீன்னா உன் பருப்பு வேகும். அப்படி இல்லைன்னா அங்கிட்டு போய் கதவளி தட்டை போட்டு பொழைச்சு நல்லா அடி பிரிச்சுவேன். இப்போ தேவன் அடிக்க போறேன். பழைய அடி இப்போ தெரியுமில்லடா, சோப்பை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அடி பிக்சர். எண்டபொல்லி தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். மணி இவ கைதட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு நடிகரும் பேர் வாங்கிட்டு போயிடலாம்டா இந்த ஊரில். வாழ்த்துக்கள் தம்பி. இந்த காசு உனக்கு லெவிக்காதுன்ற உண்டை என்னடா தீச்சட்டி அடி வச்சுருக்க. அந்த ரவுண்டாக இருக்கல போ, அது என்ன அது போ டேப்போ, அது கட்டிங் பிள்ளையிடும். அந்த ரவுண்டாக இருக்கல போட்டு ஒரு அடி அடிப்பு. அட்ரா என் சிங்க ரண்டாக்கண்ணா அட்ரா வேலைக்கிறவ கூட ஒடிச்சுட்டேன். சொன்னவனே அன்பு கட்டுப்பட்டேன் பாரு. வாழ்த்துக்கள் தம்பி. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு நாள் நாடகம் கொடுத்து எந்த கிராமமும் அவர்களுக்கு நாடகம் கொடுக்குதோ அந்த கிராமம் புண்ணியம் செய்து நமக்கெல்லாம் தர்மம் செய்கிறாப்பா. இந்த பண்ணகுடி கிராமத்தார்கள் வைக்கக்கூடிய நாடகத்தில் 10 நாடக குடும்பங்கள் ஒரு 15 நாளைக்கு உங்கள் ஊரை சொல்லி வயிறார சாப்பிடும் அன்பு ஊரை. நன்றி. நீங்கள் எல்லாம் கருணை, ரொம்ப நன்றி. இன்னும் அடிக்க வேணாம்ப்பா, அதுக்கு மேலே வச்சுன்னா பின்னாடி போய் அடிச்சு விடு. சிறந்த முறையில் இங்கே சீன் தலை அமைத்துக் கொண்டிருக்கிற பெரிய சினிமா நடிகர். கேரோன் இல்லைன்னா வரமாட்டார். பிரேரேஜ் புரட்டாலாம் ஒத்துக்கிறாரு. தயிரில் கொஞ்சம் திப்புளி சேர்த்தாத்தையும் சாப்பிடுவார். அவ்வளோ ஒரு கிருத்திரம் முடிச்ச குதிமை. வணக்கம்டா உள்ள. இப்போ எதுக்குடா வந்து உள்ள போயிட்டு வந்தேன். இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா?
இவன் ஆரம்பத்தில் இருந்தது ராயல் சர்க்கஸில் இருந்தேன். அந்த குரங்கு தான் ஆஃப் ராமும் அப்படி வேணா போயிட்டு வரோம். அதை தேப்ப செக் பண்ணேன். வாங்க மாப்பிள்ள. சதீஷ் அவர்கள் சீந்தாளா எங்கே உங்க பழத்த கையை கரகோசோடு இதோ வந்து விட்டார் பாடகி ஜானகி பேரன். என்ன வேலைக்கு வந்தியா? ஏரியாவில் கவுன்சிலருக்கு நினைக்கிற? இல்லம்மா, ஏம்மா? போ முண்டை பரைத்தனி முண்டை. தாளத்தை எடுத்துட்டு வா. என்னமோ ஃபைனான்ஸ் ஓனர் மையம் மாதிரி வந்துட்டார் அங்கிருந்து. தாளம் போட வந்தியா? எதுக்கு வந்த? வா இங்க. ஆமா, சஞ்சு சாம்சன் எங்கன பில்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு தான் 6 அடிப்பார். சூரிய வம்சி இருக்கேல்ல 15 வயசு போய் அப்படின்னா யாரும்மா? உன் புருஷன் சூரிய வம்சி இருக்கேன் முருகா. அவன் 15 வயசுல எவ்வளவு சாதனை பண்ணி முதல் இடத்துல இருக்கானப்பா. 2020ல 6 அடிச்சு IPL. அவனை பிடிச்சி சூம்பு. அவன் புத்தி உனக்கு வருமா? எருவ மாட்டு முண்டை. இப்பயும் வயசுக்கு வாவோட தெரிய செய்யக்கூடாது. கரெக்டா இருக்கணும். சரி மாமா. என்ன வேலைக்கு வந்தியா? தாளம் வாசிக்க. தாளம் வாசிக்க. பாட்டுக்கு தாளம் போடணும்னு சொல்லு. மூக்கை சிந்தி விட்டுட்டு அரைஞ்சு விடுங்க. அப்புறம் அப்படியே அரைஞ்சேன்னா என் மேல தெரிக்கும். பாடுற பாட்டு கரெக்டா தாளம் போடணும். ஹலோ ஹலோ. சூப்பரா இருக்கும். அடுத்த பாடலாக படையப்பா படத்துல இருந்து என்ன கச்சேரியா? நீங்க செக் மயிரெல்லாம் பண்ண வேணாம். நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடுங்க. சரிங்க மாமா. புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி. ஆமா. பாடுனா தாளம் போட சொன்னா நோமாவா பெரிய கராட்டம் ஆரோக்கியமயன். ஆமா போடுறா போடுறா போடுறா. ஆமராஜா. ஆமா ஆமா. மாப்பிள்ள அரைஞ்சுருவேன் உண்மையிலே. இந்த தோடு அங்கிட்டு வந்துடும். அப்புறம் செலா குத்துன மாதிரி மயிறு. பாத்தியார நீங்க யாருமே தலையிடாதீங்க. நாங்க மேல குலவேல இருக்கேன். பண்ண ஊடியில கொண்டுருவேன் அவனை. ஓட்டுருங்க சொல்றேன் மாப்பிள்ள. இல்ல ஆமா, எந்திரியம் படத்துக்கு 2 போட போறாரு. ரஜினிகாந்த் சுட போறாரு. வர ராதா அண்ணன் சொல்லிடுச்சு. நீங்க ஜெயிலுக்குள்ளவா நான் திருறேன். வாழ்த்துக்க அண்ணன் தம்பி 2 பேரும் கரெக்டா பொண்ணு மாப்பிள்ள. சரி மாமா. என்ன செந்தமிழ் வாய்ஸ் மாதிரியா இருக்கு. வணக்கம் மாமா. கரெக்ட் மாப்பிள்ள. அசிங்கப்படுத்தாரா? சரி மாமா. என்னை பார்த்தா கிறுக்கு இது மாதிரி இருக்கா? கரெக்டா பாருங்க மயிறு. சரி மாமா. பெரியப்பா செருப்பு இருக்கா? 2 செருப்பு எடுத்தா. ஏன்னா எனக்கு ஒரு அடி அவனுக்கு ஒரு அடி அடிவேன். வணக்கம்டா புள்ள. கரெக்டா போடுறாங்க. சரி மாமா. ஏலே தாளம் பாடுறது போடு. சரி மாமா. கூவுற குயில் செவளம் பார்த்து படிக்குதோ பாட்டு. ஏன் தெரியுமா? தொங்காசா தாளத்துல போடுங்க மாப்பிள்ள. இந்த இருக்குல்ல தாளத்துல டொங்காஸ் போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு மனநோயாளி மாத்திரை கொள்ள இல்ல. இல்ல மாமா. இந்த இருக்குல்ல போய் நான் பாடும் போது இதை வச்சுக்கிட்டு லாபா 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 தானே மாமா. கரெக்டா போடணும். இப்படிதானே மாமா? சரி மாமா. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப உருக்கு. லாபா லாபா. மயிரை புடிக்கிட்டாரு. லாபா லாபா கிடையாது, ஏர்சல். ஏர்செல். மாப்பிள்ள நான் எரிச்சல கலப்பாத வெதர்ல எத்திய அப்புறம் இருமாமா. கரெக்டா பண்ணு மாப்பிள்ள. அப்படி இல்ல போய் இந்தா கேக்குதுல அந்த மாதிரி காண்டு முட்டா காண்டு முட்டா காண்டு முட்டா. இதுல காடுபுடா காடுபுடா. கரெக்டா பண்ணு. ஓவதட்டோர சிகப்பே காடுபுடா காடுபுடா. உனக்கு ஏலே அப்பு இந்த இருக்குல்ல அப்பு கிருதயா கிருதயா கிருதயா. அதான் மாமா. சரி மாமா. நேத்து ஒருத்தர பார்த்தோம். கிரிதா கிரிதா. நீ வர வேணாம். நீ வேணாம். நீ ஊருக்கு போ. நீ தாள வேணாம். மண்ணுக்கு தெரிந்தவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் மாமனுஷன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. என்னைக்கு முண்டம் அவுத்துறையில அன்னைக்கு இந்த ஊரு கொள்ளாதுடா. செருப்புட்டு என்னை அடிக்க தாங்க தம்பி. பழைய டவுசர் மயிர் ஏன் டவுசரை மறந்துட்டு வந்துட்டு அது பப்புள் டவுசர். நல்ல வேலை. அது என்ன டவுசர் போட்டு கவட்டில் அரிக்குது. என்னத்தை திண்டாங்கல மயிர் மைங்க. அவ்வளோ அவுக்க கூடாது மாமா இல்லையாடா. சரி மாமா. கரெக்டா போடணும். சரி மாமா.
ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நடுகால் மண்டபம் போ. பண்ணகுடியில பாடுறேன், பெரியார் ஓட்டியில ஓடிரு ஓடிரு உயிர் பிச்சை தர்றேன் ஓடிரு. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமனிதர். வருடந்தோறும் யாராவது ஒருத்தரை உருவாக்கிட்டு வருவேன், கடைசியில் என்னை சும்ப விட்டு போயிடுவாங்க. ஏன் ஆலமரம் சாயாதடா, பிறரை வாழ வைத்து தானும் வாழவதுதான். எங்க முன்னோர்கள் பெரியவங்க இருக்காங்கல்ல, இவங்க வழியில் வந்தவன் தான் இந்த கோமாள். அதனாலதான் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். தன் கற்ற கலையை தன்னுடன் போக வேண்டும் நினைக்கிற முட்டாள், தன் கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து குடும்பத்தை வாழ வைக்குவேன் தான் நான் மனுஷன். எத்தனை பேரா உருவாக்குவேன், எங்க பெரியப்பனை கூட ஆட விடுவேன் டான்ஸோட. ஓகே, நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொள்ள 137 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 13 கிலோ. உன்னியே கம்ப்யூட்டர் சாம்பிரான். என்னுடைய செல்ல மாணவன், வெளியில வந்தவனே நீங்க சிரிச்சிருவீங்க. ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். 2 பேரும் என்ன பண்ண காத்திருக்காங்களா. நாட்டிய தாரகை, நடன சிங்காரி. டான்ஸ்னா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் எல்லாத்தையும். பப்புன் டான்ஸ்னா என்னன்னா, பப்புனும் டான்ஸும் தொட்டுக்கிட்டு லேஸ் வாசா கட்டி பிடிச்சி ஆடுறதே அன்றைய காலத்துல இருந்து. இப்போ ஒரு சில பிள்ளையே தொடக்கூடாது, விரல கூட பிடிக்கக்கூடாதுன்றது, அப்படி பிள்ளைகிட்டலாம் இப்போ நான் நடிக்கிறது. நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, மணப்பாறை துர்கா அவர்கள் டான்சர் காமே. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் ஏறி உழுப்பட்டுமா, எசப்பாட்டு படிக்கட்டுமா, என் சொட்டு பொண்ணுகளா, இளவாழ தண்டுகளா, அடி மாங்குளத்துக்கிற மேலே மயூரத்து சின்னவள, மயூரத்து சின்னவள, பாறையில நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா, பாடும் குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, ஓ பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. கூப்பிடுற சத்தம் எல்லாம் குயில் சத்தம் என்னிருந்தே, குயில் சத்தம் என்ன அடியே, ஏன் சத்தம் என்னிருந்தா என்ன நீ செஞ்சிருப்ப, அடி என்ன நீ செஞ்சிருப்ப. உங்க சத்தம் என்னிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நீ வந்திருந்தா ஓட பக்கம் போயிடலாம். அடி ஓட பக்கம், அடி ஓட பக்கம், அடி ஓட பக்கம். யாரடி அவன்? இப்படி பெட்டிக்கான நான் பார்த்ததே இல்லையாப்பா. நேரம் பார்த்தவனே வேலை வேற பார்த்தா அடி வாடி என் கருத்த முள்ளேன்னு பிச்சுட்டேனே. அதனை தொடர்ந்து தெள்ள தெளிவாக ஒளி ஒளி இந்த கிராமத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த கிராமத்துக்கு இவர்கள் போனாலும் ஆயுள் உள்ளவரை இவர்கள் தான். ஏன்னா அன்பு அதிகமாக செலுத்தக்கூடிய உறவுகள் எங்களது மதுரை வாசுகி 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 வாசி வாசுகி ஒளி ஒளி வாசுகி வாசி வாசுகி வாசி வாசுகி வாசி வாசுகி. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாங்க எங்க வாசுகி மைச்சல் ஓச்சட சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு வாசுகி மைச்சட்டு இதுதாங்க. ஏய் மச்சான், பட்டி தொட்டி வாங்குது பேர்தாங்க காட்டில மே
சூப்பர், கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து கொட்டக அமைப்பு ரவி ஆதனூர். உண்மையிலேயே எத்தனை விசேஷத்துக்கு போயிருக்கேன், கோயிலுக்கு போயிருக்கேன், இப்படி கொட்டக எங்கேயும் போட முடியாது. சிமெண்ட் மாதிரி இது இல்லையா, எங்கேயும் போட்டிருக்காரு. அதை போட்டோ எடுத்துட்டு வாங்க, இப்போ நம்ப வேணாமா? கொட்டகை அங்கே இருக்குன்னா இது கொட்டையை நினச்சிட்டு பழைய வெள்ளை தட்டியை நினச்சிட்டேன். கொட்டகை அமைத்த எங்கள் அண்ணன் ரவி அதனொரு உறவுக்கு நன்றி. அம்பளிப்போ துண்டுச்சிட்டோ யாரும் கொடுக்கக்கூடாது, இதுதான் உண்மை. ஏன்னா எல்லா கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க. இந்த கிராமத்தின் இந்த முடிவுக்கு எம்கேஆர் தலைவணங்குறேன். நன்றி உறவுகளை. இப்படிக்கு பண்ணகுடி கிராம பொதுமக்கள், நாடகத்துறை அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் கரவனூர் பாபு அவர்கள் நாடக அமைப்பாளர். நாடக அமைப்பாளர் பாபு, இப்படி வாசிக்காத பயந்து கொளர முண்டாவேன். அண்ணே வானே. கரவனூர் நாடக அமைப்பாளர் அண்ணன் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்க. அவருக்கு ஒரு மாலையை போட்டு விடுங்க, இல்லைன்னா அங்கிட்டு போய் என்னை நோத்தாங்கன்னு வைவேன். வணக்கம். இவன் எதுக்கு பயப்படுறேன்னு இது இல்லை. பாட சொல்லுவா, நாடகத்தை கடுத்து போடுவான்டா. எங்கள் அண்ணன் பாடுவேன். எனக்கு இந்த பண்டோடி கிராமத்தார்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. காலையில் வரேன். பாடுறியானே? வேணாம், அப்புறம் பாடு. அப்புறம் பாடு. உள்ள போய் பொம்பளையிட்ட போய் பாடு. அவன் பாடி நாடகத்தை கருத்து போய் அப்புறம் பாட சொல்லு. பெரிய உன்னி கிருஷ்ணே மேலே தொட்டுவிட்டு திருப்பி சுதியை மாற்றி தெரியும். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். அதனை தொடர்ந்து பிறந்திலிருந்து பயந்தவளராக இருக்கக்கூடிய என்னுடைய புத்திரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 2012 இங்கே வந்தோம்னு எல்லாரும் சொல்றீங்க, அதுக்கு சாட்சி மக்கள் தான். ஆனா இன்னைக்கு 2026 இந்த நாடகம் நடக்குதுல்ல, இந்த உலகம் அழிஞ்சாலும் அது அப்படியே இருக்கும் இந்த யூடியூப்ல. அதுக்கு காரணமே இந்த சேனல் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்போம். என்னை வாழ வைத்து வளர்த்து விட்ட என்னுடைய வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. கற்றுக் கொடுத்த குருநாதரை மறந்து செல்பவன் வாழ்க்கையிலே அதிக நாள் பயணிக்க முடியாது. என்னுடைய வாத்தியார். இன்னைக்கு எத்தனையோ பேத்துக்கு நம்ம உதவி செய்யறோம், இதை செய்யறோம்னு சொல்றோம். அது எனக்கு பெருமையெல்லாம் கிடையாது. என்னுடைய வாத்தியார் இருந்திருந்தால் அவருக்கு நான் அரண்மனை கட்டி கொடுத்திருப்பேன். ஆனால் இப்பொழுது இல்லை. தெய்வமா இருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே போராமல் இருந்த உலகத்திலே இந்த ஒரு கோமாளி மட்டும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுலகத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனர் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் சினிமா நடிகர் அடிகன் எம்கேஆர் வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு, ஏன்னா ஞானமிக்க ஊர்ல கதையை விரும்புறாங்க, பெரியவங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன். மற்ற ஊர்னா நான் உள்ள போவே 2 நாள் ஆகும். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர்